திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூரில் உள்ள துணை மின் நிலையம் 14.37 கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்படும் என சட்டப்பேரவையில் இன்று தெரிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன், திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூரில் உள்ள 33 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் 110 கிலோவோல்ட் துணை மின் நிலையமாக 14.37 கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்படும் என தெரிவித்தார். தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் கீழ்பென்னாத்தூருக்கு அங்குள்ள 33/11 கிலோவாட் துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. இத்துணை மின் நிலையத்தில் 8 MVA திறன் கொண்ட 2 மின்மாற்றிகள் இயங்கி வருகிறது. பெருகி வரும் மின்பளுவை கருத்தில் கொண்டு கீழ்பென்னாத்தூர் 33/11 கிலோவாட் துணை மின் நிலையத்தை 110/33/11 கிலோவாட் துணை மின் நிலையமாக தரம் உயர்த்த 12வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது. ராஜபாளையம் முதல் திருவில்லிபுத்தூர் வரை 25.7 கிலோமீட்டர் தொலைவிலான ஒருங்கிணைந்த புறவழிச்சாலை 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலை எண் 208 கொல்லம் தென்காசி திருமலங்கம் சாலையில் ராஜபாளையம் முதல் திருவல்லிபுத்தூர் வரை 25.7 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒருங்கிணைந்த புறவழிச்சாலை அமைக்க நில ஆர்ஜம் செய்வதற்கு 2 சிறப்பு நிலம் கையகப்படுத்தும் அலகுகள் மற்றும் ஒரு திட்ட அலகு ஆகியவை அமைக்கப்பட்டு பணி முடிந்தவுடன் புறவழிச்சாலை அமைக்கின்ற பணி தொடங்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதிக்கு உட்பட்ட பள்ளியாடியில் தொழில் முனைவோர் முன்வந்தால் நடைமுறையில் உள்ள ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா திட்டத்தின்படி புதிய ஜவுளி பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் திருமதி கோகுல இந்திரா சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்தார். குளச்சல் தொகுதி பள்ளியாடியில் அப்பகுதியில் உள்ள தொழில் முனைவோர் முன் வருவார்களேயாயின் நடைமுறையில் உள்ள ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா திட்டத்தின்படி இப்பகுதியில் ஜவுளி பூங்கா அமைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மேலான கவனத்திற்கு எடுத்துச் சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.